படம் நல்லா இருக்கு. எல்லாருமே புது ஃபேஸ் தான். புதுசா மூவி எடுக்கலாம்னு ட்ரை பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகே, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எக்ஸ்பெக்டேஷனோலாம் வரலப்பா. புது படம் சரி சும்மா பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஓகே, மியூசிக் நல்லா இருக்கு. நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பசங்கள ஒரு பையன் செத்துறான், அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. அவ்வளோதான். நல்லா இருக்கு. எஃபர்ட் நல்லா இருக்கு. நானும் இதில் நடித்தவங்க எல்லாம் புது வீசி, யாரோட பேரும் எனக்கு தெரியல. பட் நல்லா பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். என்னன்னு இந்த மாதிரிலாம் கோத்து விடக்கூடாது, மாட்டி விடக்கூடாது. ஓகேவா? கரிமேடுன்னு ஒரு இடம் இருக்கு. இந்த கரிமேடு கருவாயன்னா சங்கிலி முருகன் எடுத்த முதல் படம். கேப்டன் இதில் கருவாயனை நடிச்சுப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து தூங்கா நகரம், நாடோடிகள், சுப்பிரமணியபுரம், இது எல்லாமே மதுரை பேஸ் உள்ள கதைகள். மதுரை பேஸ் உள்ள கதைகள் எப்படின்னா நண்பர்களுக்குள்ள காதலுக்கு உதவுற ஒரு கதை. இது கொஞ்சம் நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த ஒரு கொலை. அதில் தேவையில்லாமல் ஒருத்தனை கொலை பண்ணிடுவாங்க. அதில் உள்ள 4 நண்பர்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போது என்ன முடிவு எடுப்பாங்கன்னா, ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனரும் எம்எல்ஏவும் இந்த செயலை செஞ்சுருக்காங்க. இப்படியே போனால் நம்ம மதுரை 16 விளங்காது. அந்த மதுரை 16ன்னு ஏன் பார்த்தீங்கன்னா, நான் டைரக்டர்கிட்ட கேட்டேன். அந்த மதுரை 16 பின்கோடில் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்காங்க. இது வரைக்கும் இந்த நாடோடிகள், சுப்பிரமணியம், தூங்கா நகரம்லாம் எல்லாமே ஹிந்து பேஸ்டு ஸ்டோரிஸு. இது கொஞ்சம் அந்த கிறிஸ்தவ பேஸ்டு சொல்லியிருக்காங்க. இதில் எப்படின்னா கல்லூரி மாணவர்கள் கதாநாயகன் நடிச்சிருக்காங்க. அதில் அந்த மாணவருடைய ஆசிரியர் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் அச்சீவர்ஸ் டீம் அப்படின்ட்டு கடைசியில் போடுறாங்க, சாதனையாளர்கள் குழு அப்படின்னு. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, புரட்சியாளர்கள் பெரும்பாலும் பேச்சோடு நின்றுடுறாங்க. அதாவது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறாங்க, ஒரு மனு கொடுக்குறாங்க. அது அல்ல. இப்படி ஒரு 2 பேரை போட்டு தள்ளினாதான் மற்றவனுக்கு பயம் வரும். மிஷா நேரம் எப்படி ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. மிஷா நிறைய அரசு அதிகாரிகளை வேலை செய்ய வச்சுது. அதே மாதிரி சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு விதி. சட்டத்தை அப்போ போலீஸ்காரன் சுட்டா என்கவுண்டரு, மற்றவன் சுட்டா கொலை. இன்னும் சட்டத்தில் இதுக்கான தீர்வு கிடைக்கல. நான் ஒரு போலீஸ் அதிகாரிங்கிற முறை சொல்கிறேன், அந்த தீர்வு கிடைக்கல. போலீஸ்காரன் நினைச்சா யாரை வேணா சுடலாம், நாம சுட்டா அது கொலை. அதனால அது ஒரு என்கவுண்டர் என்பது போலீஸுக்கு மட்டும் உரியதல்ல, நியாயவாதிகளுக்கும் உரியது, புரட்சியாளருக்கும் உரியது. அந்த அசிஸ்டன்ட் கமிஷனரையும் அந்த எம்எல்ஏவும் போட்டு தள்ளனால மதுரை 16 ஒரு புதிய விழிப்புணர்ச்சி பெறுகிறது. நல்ல விஷயங்களை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல இளைஞர்களுக்கு ஒரு நல்ல உந்துதல். தேவையில்லாமல் போலீஸில் அடிக்கிறது, தொங்க விட்டுறது, இதுக்கெல்லாம் என்ன முடிவு? அந்த முடிவு, அதுக்கான காரணம் இந்த படம் நல்லா விளக்குது. மதுரை 16 எல்லாருமே புதுமுகங்கள்னு பார்த்தா ஒருத்தருமே புதுமுகம் மாதிரி தெரியல. எல்லாருமே நல்லா சோகத்தில் நல்லா நினச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆக்ஷன் நல்லா இதாக இருக்குது. இந்த 4 பேர் அதேமாதிரி ஒரு புது டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சொல்ல வந்த கதையை தெளிவான கோணத்தில் சொல்லியிருக்காரு. பாராட்டு. ரொம்ப நல்லா இருக்கு சார். மதுரை சம்பவம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வாரம் நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. அதுல மதுரை சம்பவம் ஒன்று பெரிய ஒரு ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் மதுரை சம்பவம் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலி ஜேர்னல் இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்ஸை பத்தி எடுத்திருக்க கதை தான். ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ்குள்ள என்ன நடக்குது, அதுல ஒரு ஃப்ரெண்டு இறந்துட்டானா அந்த ஒரு ஃப்ரெண்டுக்காக அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றது தான் மதுரை சம்பவத்தோட கதை. அண்ட் மியூசிக்கு, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், எல்லாரும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கு, கதை எல்லாமே இந்த படத்தோட மதுரை சம்பவங்கிற டைட்டிலே ஒரு டெப்தான ஒரு கதையை தான் கொடுத்துருக்கு மக்களுக்குன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பா எல்லாருமே இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல பார்த்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். மதுரை ரிலேட்டடா நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இந்த மாதிரி வில்லேஜ் ஜேர்னல்ல படம் எடுத்து இந்த படம் மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு திருப்பு முனையை கொடுக்கும் அப்படிங்கறத நம்பலாம். ஸோ எல்லாருமே கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல பாருங்க.
இல்ல ஸ்பெசிஃபிக்கான்னு சொல்ல முடியாது, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கதை நல்லா இருக்கு அப்படின்றதுனால எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா தான் இருந்தது. எந்த படம் சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா மதுரைனாலே எப்பவுமே வந்து ஒரு நல்ல ஃபைட் சீனு, நிறைய த்ரில் இருக்கும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ரெவெஞ்சு எடுத்திருக்காங்க. நிறைய படம் பார்த்துருக்கோம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆங்கிள் நல்லா இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு. ஆர்ஆர் நல்லா இருக்கு. மியூசிக் ஆமா ஆமா சூப்பரா இருக்கு. அதுக்குன்னு ஒரு அந்த மதுரைனாலே ஒரு திமிரு, அந்த லவ், அந்த என்ன சொல்றது, ஒரு ரிவெஞ்ச் இருக்கும் இல்லையா, அது ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோட ஆக்டிங் நல்லா இருக்கு, பசங்களோட ஆக்டிங் நல்லா இருந்தது. எல்லாம் நல்லா கரெக்டா அவங்கவுங்க இது ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு கண்டிப்பா என்கேஜிங். கண்டிப்பா படம் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா இல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாம போனேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவி அவங்களோடது, ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாம தான் போனேன். எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நியூ ஃபேஸஸ் இருந்தாலுமே எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலி ஜானர் தான், ஃபேமிலியும் பார்க்கலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் நல்லா இருந்துச்சு. நல்லா தான் காமிச்சிருக்காங்க. லைக் அதில் சென்னை பாட்டும் நல்லாவே காமிச்சிருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு படம். இல்ல ரெண்டு ஹீரோஸுமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. இவங்க ஆக்டிங் தான் பிடிச்சிருந்துச்சு, அவங்க ஆக்டிங் தான் பிடிச்சிருந்துச்சு. இல்லை ரிஷி அவர் கேரக்டர் பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தாரு, விஜய் அவங்க கேரக்டர் பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தாரு. ரெண்டு பேருமே கரெக்டா பண்ணியிருந்தாங்க. பார்க்கலாம், கன்ஃபார்மா ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். நான் என்ஜாய் பண்ணேன். நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. லைக் சில இடத்துல மட்டும் டிராக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பாசிட்டிவ்னா படம் ஃபுல்லாவே நல்லா தாங்க இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ்க்காக எவ்வளவு எக்ஸ்டென்ட் போவாங்கன்ற மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. படம் எல்லாருமே புதுசா வந்து நடிச்சிருக்காங்க இல்லையா, நிறைய பேர் நிறைய ஃபேஸஸ் இருக்கு புதுசா. பிளஸ் ஃபர்ஸ்ட் மூவில நிறைய பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்கு. அது புரியல சார். படம் நல்லா இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ல போனேன். நல்லா இருக்கிறதையும் தாண்டி இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. ஒன்றும் பெருசா டிஃப்ரென்ஸ் இல்லை சென்னைக்கும் மதுரைக்கும். பட் ஆனால் வந்து அங்கே கொஞ்சம் வில்லேஜா இருக்கும் அப்படின்ற மாதிரி மட்டும் காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். எனக்கு ரிஷி ப்ரோவோடது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, அது நான் கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் நிறையவே பாசிட்டிவா தான் இருக்கு. நிறையவே பாலிடிக்ஸை பத்தி சொன்னதுனால அதுல அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காவும் இருக்கு. மூவி சூப்பராகவே இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.